என் பொண்ணோட உசுரு என் புள்ளையோட உசுரு போயிருமேங்கிற பயத்துல நான் தவிச்சிட்டு இருந்த நேரத்துல என் பக்கத்துல இருந்து என்ன கவனிச்சுக்கிட்ட இந்த காயத்ரி எனக்கு அப்ப காவல் தெய்வமா தெரிஞ்சா. அன்னைக்கு நான் இவளை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வரைக்கும் நான் மாறல சம்பந்தியம்மா. அதே மாதிரிதான் உங்க வீட்டுக்காரரோட பயமும். அது இப்ப தெளிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு இந்த உண்மை புரிஞ்சிடும். காயத்ரி இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தி ஆயிட்டா. இவ்வளவு பிரிச்சு வச்சு யோசிக்க இனிமே என்னால முடியாதுமா. எனக்கு இது போதுங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாவும் அமைதியாவும் இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இவ உயிர் பொழைச்சிருக்கான்றத விட நீங்க இவள புரிஞ்சுகிட்டு இவ பக்கத்துல நிக்கிறதுதான் எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. இந்த தீர்த்தத்தை பத்திரமா வைங்க. இவ கண்ணு முழிச்சதும் இவளுக்கு கொடுங்க. நிச்சயமா சம்மந்தி. சுப்பு இவளை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, எதிரியாவே நினைச்சாலும் சரி, சுப்புவோட அண்ணியோ மத்தவங்களோ காயத்ரிய தப்பா நினைக்கலல்ல? நிச்சயமா இல்லம்மா. சுப்புவோட அண்ணனும் சரி அண்ணியும் சரி காயத்ரி மேல உண்மையிலேயே பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அத அவங்களே என்கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க. எனக்கு அவ்வளவுதான் வேணுமா. வேற என்ன இருக்கு சொல்லுங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தும்னு சொல்லுவாங்க. காயத்தை ஆத்துற சக்தி காலத்துக்கு இருக்கும்னா காயத்ரி பட்ட கஷ்டமெல்லாம் இதோட முடியட்டும். சம்பந்தியம்மா, நீங்க இங்க இருப்பீங்கல்ல, நான் கொஞ்சம் கேண்டீன் வரைக்கும் போய் காஃபி சாப்பிட்டு வந்துடுறேன். வரும்போதே தலைவலி ரொம்ப அதிகமா இருந்தது. தாராளமா போயிட்டு வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். வரும்போது உங்களுக்கும் காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லம்மா. வாய்தா வாங்கியாச்சு சார். இத்தோட அடுத்த மாசம் 22ஆம் தேதி தான் அடுத்த ஏரிங். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ். சுப்புவுக்கு உடம்பு சரியில்லை. ரவி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். வாதி பிரதிவாதி 2 பேருமே கோர்ட்டுக்கு வராத பட்சத்துல இந்த கேஸை எப்படி நடத்த முடியும்னு எடுத்து சொல்லி வாய்தா வாங்குறது ஈஸியா இருந்ததால வாங்கிட்டேன். ஆனா என் தங்கச்சி எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளில வரணும் சார். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன் சார். சொல்லிடுவேன், ஆனா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சார், ஐ எம் சாரி மிஸ்டர் செல்வம். தயவு செஞ்சு உங்க தங்கச்சிய நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஒரு நல்ல லாயரா பாத்துக்குங்க. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விட நல்ல லாயரா? சார் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க சார். இல்ல சார், தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன வற்புறுத்தாதீங்க சார். உங்க கேஸ்ல இருந்து நான் விளைக்கிறேன். எனக்கு இதை விட பார்க்க வேண்டிய நல்ல கேஸுங்க நிறைய இருக்கு சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்களை தான் நான் மலை மாதிரி நம்பியிருக்கேன். நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க சார் போவேன்? தெரியல சார், உங்க விதி என்னவோ உங்க தங்கச்சி விதி என்னவோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு, உங்க தங்கச்சியோட வெறிக்கும் வேகத்துக்கும் ஈடு கொடுக்குற சக்தி என்கிட்ட இல்ல சார். தடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதிரடியா எடுத்தா அவன் கூட சேர்ந்து டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம் சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு சார். இவங்களை நம்பி கோர்ட்ல எதுவும் பேச முடியும்னு எனக்கு தோணல சார். உங்க தங்கச்சி தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு 4 பாயிண்ட்ஸ் நான் சொன்னா என்னோட ஆர்கியூமெண்ட்டே தவிடுபடி ஆக்குற அளவுக்கு இவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப பண்ணாங்கல்ல, நீங்க கூட பாத்தீங்கல்ல சார். ஜெயிலுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கி அதனால 2 பேர் அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில வந்து விழுந்து இவங்க ஹாஸ்பிட்டல்ல அதுல ஒருத்தரை தூண்டி விட்டு அங்க இன்னொருத்தனை போட்டு தர சொன்னா அது மிஸ்ஃபயர் ஆகி யாரை இவங்க தூண்டி விட்டாங்களோ அவனை இவங்களை தேடி வந்து கத்தியால குத்தி இருக்கான். இதுக்கு நடுவுல காயத்ரின்னு ஒரு பொண்ணு வேற, அவளுக்கு வேற கத்தி குத்தி விழுந்திருக்கு. என்ன சார் நடக்குதுங்க? ஏன் சார் உங்க தங்கச்சி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? சார் தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க சார். சுப்பு கிட்ட எத்தனையோ விதமா எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். நான் மட்டும் இல்ல சார், என் ஒய்ஃபும் சரி. பொழுது விடிச்சு பொழுது போனா அவருக்கு நல்ல புத்தி சொல்றதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கா. மாத்தி மாத்தி நாங்க 2 பேரும் எப்படியாவது அவ மனசை மாத்த முடியாதான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சுப்பு கேட்க மாட்டேங்கிறா. அதனால தான் சார் சொல்றேன், உங்க தங்கச்சி யார் சொல்லியும் கேட்கற ஆள் இல்ல.
அவங்க தலையெழுத்து என்னவோ அப்படி நடந்துட்டு போட்டோம் சார். ஆனா என்ன மட்டும் இந்த கேஸ் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி என் பொழப்ப நான் கெடுத்துக்க விரும்பல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வரேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். எதுக்கு சார்? தெளிவா என்னால் அந்த கேஸை எதனால அட்டன் பண்ண முடியலன்னு உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா திரும்ப திரும்ப நீங்க வற்புறுத்துனீங்கன்னா என்னோட பதில் ஒன்று தான் சார். இந்த கேஸ்ல இருந்து உங்க தங்கச்சியை காப்பாற்றணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஒன்று அவங்களா திருந்தி மனசு மாறணும், இல்லைனா ஐ எம் சாரி டு சே திஸ், ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் சார் உண்டு. டேக் கேர், நான் வரேன் சார். காயத்ரி, என்னம்மா எப்படி இருக்கு? ஆ? ஏதாவது சாப்பிடுறியாமா? பசிக்குதா? பசின்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா நீ சாப்பிடணும்மா. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஆ? ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், நீ குடிமா. ஆ? வா, மெதுவா எந்திரிச்சு வா. மெதுவா மெதுவா மெதுவாம்மா. உட்கார் உட்கார். மெதுவா. இது குடிமா. கொஞ்சம் குடிமா. நல்லா இருக்கா? ஆ? சக்கரை போதுமாமா? சரி, இன்னும் கொஞ்சம் குடிமா. குடி. போதுமா? என்னடி, நான் கொடுத்ததே கொஞ்சம்தான், அதுல மிச்சம் வச்சுட்டா என்னம்மா அர்த்தம்? ஜூஸ் குடிமா, அப்பதானே உடம்பு தெம்பா இருக்கும். ஆ? எனக்காக சாப்பிடுமா. மா ப்ளீஸ், போதும், ரொம்ப வலிக்குது. சரி. அப்புறம் நீ கண்ணு முழிச்ச உடனே உங்க அத்தை என்ன கூப்பிட சொன்னாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, இந்தம்மா இத குடி. என்னம்மா இது? கோயில் தீர்த்தம்மா. நீ சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணி கோயில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்க அத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீ கண்ணு முழிச்ச உடனே உனக்கு கொடுக்க சொன்னாங்கம்மா. நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன். குடிமா. கடவுளே, இதுலயே மிச்சம் வைக்கிறியா? கொஞ்சோண்டு தானே இருக்கு, குடி. இந்தாம்மா. இரு, நான் போய் உன் அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.
சுப்பு சுப்பு சாப்பிடு. எனக்கு வேண்டாம் அண்ணி. சொன்னா கேட்கணும். இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்க கூடாது. வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? புடி. கொஞ்ச நேரம் இருங்க அண்ணி. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. நானே கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்பவே மணி ஆயிடுச்சு சுப்பு. 2 இட்லி. இத சாப்பிட முடியாத உன்னால? இல்ல நான் ஊட்டி விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயாவும் விடுங்க. உனக்கு பசிக்கலையா? அப்ப எனக்கு பசிக்கலன்னு சொல்லு. யார் சொன்னா பசிக்கலன்னு? கொலை பசியில இருக்கேன். அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதானம்மா? கொஞ்ச நேரம் பொறுங்க அண்ணி. நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைச்சது நடந்தாகணும். நடந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். அப்பதான் அந்த சாப்பாடும் எனக்கு இறங்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ என்னத்த நினைச்சு என்ன பண்ண போறியோ? ஐயோ, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? சாப்பிடறதுக்கும் மத்ததுக்கும் என்னதான் சம்பந்தம்? எதை நினைக்கிறியோ அதை சாப்பிட்டுக்கிட்டே நட. இல்ல சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா நட. இதானே வேண்டாங்கிறது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இதோ இப்ப நடந்துரும். என்னத்தை தாண்டி அப்படி நடந்துரும்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ச்சே. சாப்பிடுறீ? சொன்னா கேளு சுப்பு. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? அம்மா, 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 காயத்ரி, என்னாச்சுமா? என்னாச்சு? காயத்ரி, காயத்ரி, தாங்க முடியலமா. ஐயோ, இது காயத்ரி சத்தம் மாதிரி இருக்கே. என்னமா பண்ணுது உனக்கு? எங்க வலிக்குது? வயித்து வலியா? ஐயோ, என்ன பண்ணுது உனக்கு? சொல்லு காயத்ரி. ரொம்ப வலிக்குதுமா. காயத்ரி, சொல்லுமா. என்ன பண்ணுது உனக்கு? தாங்க முடியலமா. ஐயோ, சரி, ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, ஐயோ, என்னாச்சு? காயத்ரி வயித்து வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, என்ன சொல்றீங்க? சூர்யா, போய் டாக்டர் கூட்டிட்டு வா. காயத்ரி, என்னமா காயத்ரி? என்னாச்சு? காயத்ரி, என்னமா பண்ணுது? அம்மா, காயத்ரி, என்னாச்சுமா? எல்லாருமே எல்லா பேஷண்ட்ஸையும் நாம அன்பா பாத்துக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு என்ன வேணுமோ அது சரியா செஞ்சு சொல்லுங்க சார். பேஷண்ட் காயத்ரிக்கு ஸ்டொமக் பெயின் வந்து. என்ன? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. வாங்க டாக்டர், வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எப்படி ஆச்சு பேஷண்ட்? தெரியல டாக்டர். காயத்ரி, என்னமாச்சு? பேஷண்ட்டுக்கு என்னங்க ஆச்சு? நல்லாதான் தூங்கிட்டு இருந்தா டாக்டர். திடீர்னு வயித்து வலின்னு துடிக்க ஆரம்பிச்சுட்டா. என்னன்னு பாருங்க டாக்டர். காயத்ரி, காயத்ரி. ஓகே டாக்டர், எமர்ஜென்சி வார்டுக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு எதுவும் இல்லம்மா. உனக்கு எதுவும் இல்ல. உனக்கு எல்லாம் சரியாயிடும் காயத்ரி.
டாக்டர் டாக்டர்மா சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர், எப்படி இருக்கு காயத்ரிக்கு? சாரிம்மா, காயத்ரியோட கருவு கலைஞ்சிருச்சு. கடவுளே, எல்லாம் போச்சு. ஐயோ ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ட்ரை பண்ணோம். அண்ணி, என்னாச்சு அண்ணி? அங்க என்ன சத்தம்? அண்ணி, என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் அழுவுறீங்க? ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. அத்தை, என்னாச்சு அத்தை? நீங்களும் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் எப்படிமா சொல்லுவேன்? வாயை திறந்து என்ன நடந்ததுன்னு என்னால சொல்ல முடியலையே. அந்த கடவுளுக்கு கருணையே இல்லாம போச்சேம்மா. நம்ம காயத்ரியோட கரு கலைஞ்சிடுச்சுமா. காயத்ரி, காயத்ரி, எங்கம்மா போற? அண்ணி, அண்ணி, நான் ஒரு வாட்டி காயத்ரி பாத்துறேன். சொல்றத கேளுமா. அத்தை, ப்ளீஸ் அத்தை, ஒரு வாட்டி காயத்ரி பாத்துறேன் அத்தை. ஐயோ, நல்லா தானே இருந்தா. ஐயோ, நல்லபடியா குழந்தை பிறக்கணும் இப்ப கூட டாக்டர் சொன்னாங்கன்னு நீங்க தானே அத்தை வந்து சொல்லிட்டு போனீங்க. தெரியலையேம்மா, என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு யாருக்குமே புரியலம்மா. எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. காயத்ரிக்கு குழந்தை பிறக்கும், என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கும்னு நான் கண்ட கனவெல்லாம் போச்சு போச்சு. கடவுளே, அந்த குலதெய்வம் கோவில் பூசாரி சொன்னது உண்மையா போச்சு. கடவுளே, ஐயோ ஐயோ, அப்படி ஒரு குழந்தை போகணும்னு விதி இருந்திருக்கு. ஐயோ, இப்ப இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேம்மா? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கடவுளே, என்னத்தை இப்படி சொல்றீங்க? காயத்ரிக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? பாவத்தை, அவ யாருக்குமே ஒரு பாவமும் பண்ணதில்லை, எந்த கெடுதலும் பண்ணதில்லையே. இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது அத்தை, அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. கடவுளே, காயத்ரிக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? இப்படி ஆயிடுச்சு. நீ எமோஷனல் ஆகாத. நீயே கத்தி குத்து பட்டு இங்க வந்து அட்மிட் ஆயிருக்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால சத்தியமா தாங்க முடியாது சுப்பு. என்ன நீ ஆகும்? என்ன ஆகும்? ஏதாவது நடந்து போட்டுமே, நான் செத்து கூட போறேன். எதுக்கு நீ நான் மட்டும் உயிரோட இருக்கணும்? காயத்ரிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? ஐயோ சுப்பு, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. விதி மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையை அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. என்ன செஞ்சா நம்ம பிரச்சனையில இருந்து நிரந்தரமா
எப்படிதாம்மா தப்பி போன எனக்கு தெரியலம்மா. இத செய் அத செய்யு எடுத்து சொல்ல யாருமே கிடையாது. விதி விட்ட வழின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா போறதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழின்னு தோணுதுமா. என்னால முடியலையே. காயத்ரிக்கு இப்படி ஆயிடுச்சு. தலையில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டீங்களே கடவுளே, நான் என்னத்த பண்ணுவேன்? அந்த காயத்ரி முகத்தை இனிமே நான் எப்படி பாப்பேன்? ஐயோ, அவளுக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் சொல்வேன்னு கூட எனக்கு தெரியலையே. கடவுளே, ஐயோ. முடியாது, காயத்ரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் அவ கூட இருந்து எதுவும் ஆக விட மாட்டேன். நான் போறேன். நான் போய் காயத்ரி கூட இருக்கேன். எங்கம்மா போறீங்க? ஐயோ, போயிடுங்க. நீ சொல்லுங்க. நான் காயத்ரியை பார்க்கணும். காயத்ரி, காயத்ரி, என்னை விடுங்க அண்ணி. நான் போய் பார்க்கணும். காயத்ரி, காயத்ரி. சுபா, சுபா, ஐயோ, என்னமாச்சு? சுபா, சுபா, என்னமாச்சு? ஐயோ, சுபா, என்னமாச்சு?